श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किकेसरी वेदान्ताचार्यवर्यो मे निधत्तां सदा हृदि यस्य वाक्प्रतिपर्यन्ता यतिराजसरस्वती तस्मै वेदान्तगुरवे भूयो भूयो नमो नमः। विशुद्धविज्ञानघनस्वरूपम् विज्ञानवित्राणनबद्धदीक्षम् दयानिधिं देहभृतां शरण्यं देवं भजग्रीवमहं प्रपद्ये। श्रीवत्सजह्नमिश्रेभ्यः नमो मुक्तिमधीमहे यदुक्तयस्त्रयी कण्ठे यान्ति मङ्गलसूत्रताम्। ஆழ்வான் எம்பெருமானுடைய குணங்கள்ல ஈடுபட்டு அந்த எம்பெருமானுடைய குணங்கள் கர்மா சௌசல்யம் வாத்சல்யம் போன்ற பல குணங்களை பற்றி விஸ்தாரமா சாதித்த இப்படி இந்த குணங்களுக்கெல்லாம் பிரத்யேகமா ஒவ்வொரு குணத்தையுமே ஒரு குணத்தை அனுபவிக்கிறதே பெரிய கட்டமா இருக்கு. இப்படி எம்பெருமான் இருக்கிற திருக்கல்யாண குணங்கள் எல்லாத்தையும் அனுபவிக்க முடியுமா என்பதெல்லாம் பத்தி அடுத்தது சொல்ற. இதுக்கு முன்ன நிகீனோ ஜாத்தியாவாம் பிரஜம் அசலைர்வா ஸ்வச்சரிதைஹி உமான்வை யஹ்கச்சித் பகுதிரணமபி ஸ்யாத் அகுணதः ஸ்ரயந்தம் சம்பஸ்யேத் பஜகபதினா துல்யமபியோ வனாத்ரி பிரஸ்தத்தः சமமசரணம் சுந்தரபஜஹான்னு பெருமாள் ஜாத்தியினாலேயோ குலத்தினாலேயோ எல்லாத்தினாலேயும் தாழ்வாக இருக்கிறவனாக இருந்தாலும் கூட அவனிடத்துல பெருமாளிடத்துல சுந்தரபாபுனிடத்துல சரணாகதி பண்ணிட்டாள்னாக்க எல்லா விதத்திலையும் ஒரு தாழ்வு இருக்கவனையும் கூட அனந்தகருட விஷக்தனுக்கு சமானமாக கருதி அவளுக்கு கிடைக்கக்கூடிய போகங்களையும் அவளுக்கு கிடைக்கக்கூடிய கைகரியங்களையும் பெருமாள் கொடுக்கிற என்பதை நாம பார்த்தோம். இப்போ ஏகைக மங்கள குணானுபவாபிநந்தம் ஈதிருக்யா நிதித சுந்தரதோஷ்ணி கிருஷ்ணே தேயே சதம் ஸ்ருதிநயந்து மனஸ்ருதிர்வை நைவேஷவங் மனச கோச்சரயித்யுதாஹ. இது 32வது ஸ்லோகம். ஏகைக மங்கள குணானுபவாபிமன்னந்தம் சுந்தரதோஷ்ணி சுந்தர தோளுடையனாக எழுந்துள்ள இருக்கிற கிருஷ்ணன் சப்தத்தினால அந்த எம்பெருமானிடத்துல ஏகைக மங்கள குணம், இந்த மங்களத்தை அதாவது எம்பெருமானுடைய குணங்கள்ல ஒவ்வொரு மங்கள குணமுமே இவையெல்லாம் நமக்கு க்ஷேமத்துக்காகவே தான் எம்பெருமானிடத்துல ஆசிரியச்சிருக்கு. இந்த குணங்கள்லாம் இருந்துருக்கு. இப்ப சொல்லச்சு இப்படி ஒவ்வொரு குணத்தையும் அனுபவ அபிநந்தம் ஈதிருக்கு ஈயாநிதி அந்த எம்பெருமானுடைய மங்கள குணத்தை அனுபவிச்சு அதனால இது இப்படிப்பட்டது என்பது சொல்ல முடியாததாக இருக்குன்னு அர்த்தம். ஒரு மங்கள குணத்தை அனுபவிக்கிறதுனாக்கா குணத்தை அனுபவிக்கிறதுனாக்கா என்னதுன்றத கொஞ்சம் பார்க்கணும். இப்ப சாதாரணமா ஒரு பெரிய ததியாராதனை நடக்கிறது. ததியாராதனை நடக்குது என்ன யாருக்கு எவ்வளவு போடணுமோ அவ்வளவு கொடுத்து அவளை திருப்தி பண்ணி வைக்கிறது இருக்க. அது இவ்வளவுதான் போறோம், சாதம் வேணா இவ்வளவு வேணா போட்டுக்கோ, பட்சணம் எல்லாம் இவ்வளவுதான் உனக்குன்னு சொல்லாத. அந்த மாதிரி எது என்ன வேணும்னாலும் எவ்வளவு வேணாலும் கொடுக்கறதுன்றது இருக்க. இது ஒரு உதார குணம். அதே மாதிரி யாரோ ஒருத்தன் எதுக்கோ ஒண்ணுத்துக்காக யாச்சகத்துக்கு போறான். அப்படி யாச்சகத்துக்கு போகச்சே இவன் மறுபடியும் நம்மள்ட யாச்சகத்துக்கு வராதபடிக்கு அவனுக்கு என்னென்ன கொடுக்கணுமோ எல்லாத்தையும் கொடுக்கறது இருக்கு பாருங்க. அப்படி கொடுக்கறது இருக்க அது ஒரு வள்ளல் தன்மையை சொல்றது. அதே மாதிரி ஒருத்தன் சிஷ்யஸ்தேகம் சாதிமான் சுவாம் பிரபன்னம்னு சொல்லச்சே நான் உனக்கு சிஷ்யனாக ஆகிறேன், எனக்கு இந்த விஷயத்த சொல்லிக் கொடுன்னு ஏதோ ஒரு சந்தேகத்தை கேட்கிறேன், ஏதோ ஒரு பாடத்தை கேட்கிறேன். அப்படி சந்தேகத்தை சொல்லச்சு அந்த சந்தேகத்துக்கு மாத்திரம் பதில் சொல்லிட்டு மீதிக்கு பதில் சொல்லாத, மீதி வந்தாக்க மறுபடியும் கேட்கட்டும் அப்ப சொல்லிக்கலாம்னு சொல்லாமல் பூயே மகாபாகுன்னு பெருமாள் என்ன பண்றேன்னா
மறுபடியும் இன்னொரு விஷயம் சொல்றேன் கேளு, இதை கேளு இதை கேளுன்னு மேல மேல அவனுக்கு சந்தேகமே வராதபடி சொல்றது இருந்துருக்கேன். அது அடுத்ததாக சொல்லப்படுற ஒரு விஷயம். இப்படி பல பிரகாரமாக ஒவ்வொரு இதுதான் குணானுபவம்னு சொல்லி சொல்றது. இப்ப எம்பெருமானுடைய குணம் சௌசல்யம், வாத்சல்யம், மாதுரியம், இப்படி ஒவ்வொரு குணங்களுடைய அனுபவத்தை வருது. சௌசல்யத்துக்கு அனுபவம் வருது. இது ஏதோ மனுஷர் ராமராக அவதாரம் பண்ணேர், மனுஷத்தை ஜாத்தியமாக அவதாரம் பண்ணேர்னாக்கா பரவாயில்ல. மனுஷன்லையும் தாழ்ந்தவனாக கருதப்படுகின்ற ஒரு கோபர்களாகவும் அவளுக்கு சமானமாக தன்னையும் தாழ்த்தி கொண்டு நிரந்தர சம்ஸ்லேஷம் பண்றதுன்றதுக்கு அந்த சௌசல்ய குணத்தினுடைய ஒரு அனுபவமாக இருந்திருக்கு. இதே சௌசல்ய குணம் ராமாவதாரத்துல அது அங்கு குகனோடையும் மீதி இருக்கிறவர்களோட கிரத்தராஜரோடையும் ஒரு கழுத்தோடையும் சுக்ரீவன் ஒரு பொறன்போடையும் ஒரு ஸ்நேகத்தை காண்பிச்சு இருக்கிறதுன்றது இருக்கு. இது சௌசல்ய பிரகடனம். அவளோட ஒத்தநாட்டம் இருந்துட்டு சொல்றது இருக்கு. இதெல்லாம் சௌசல்யத்தினுடைய ஒரு பிரகடனம். இப்படி ஒவ்வொரு குணத்தினுடைய ஒரு விசேஷங்களை அனுபவிக்கிறது இதுதான் குணானுபவம்னு சொல்லி சொல்றது. இன்னும் எவ்வளவோ அந்த ஒவ்வொரு அந்த சௌசல்யத்தையும் வாச்சாம கோஷம் சௌசல்ய பிரகடனம் பண்ணி பெருமாள் அனுகிரகம் பண்ணினது பார்த்தோம்னாக்க இவ்வளவு அவ்வளவுன்னு சொல்ல முடியாததாக அவ்வளவு வாச்சாம கோச்சரமாக இருந்துருக்கு. இப்படி ஏகைக மங்கள குணானுபவாபிநந்தம் ஈயான் ஈதற்கு ஈயான் இப்படிப்பட்டதாக இருக்கும், இவ்வளவுதான் இருக்கும்ன்றது இல்லாத இருக்குன்னு அர்த்தம். பெருமாளுடைய ஒரு வள்ளல் தன்மையை கொடுக்கறது பாக்குறோம்னு சொன்னாங்க. வள்ளல் தன்மைங்கிறது பெருமாள் எல்லாருக்கும் நமக்கு கொடுக்குறேன். இந்த கொடுக்குற அந்த வள்ளல் தன்மையை நாம பார்த்தோம்னாக்க சரி பணம் தான் கொடுக்கிறோ இல்லவோ அப்படின்னு அந்த அம்சத்துல தான் வள்ளலா இருக்கிறோம்னு நாம நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை. நமக்கு எப்படி எப்படி எல்லாம் உபகாரம் பண்ணுமோ எல்லா விதமாகவும் உபகாரம் பண்றவராக இருக்கேன்னு சொல்லட்டு இதை இப்படிப்பட்டதுதான் இவ்வளவுதான் ரெண்டும் சொல்ல முடியாததாக இருந்திருக்கு. இது எம்பெருமானுடைய ஒவ்வொரு குணத்தும் வாத்சல்யத்துக்கு அந்த குற்றம் பாராமைன்னு சொல்லச்சு மாதா பித்ரு சந்தாரம் அப்படின்னு சொல்லி சொல்ற. இது அம்மா அப்பாவையே நலியும்படியாக ஒருத்தன் இருந்தான்னாக்கா அவனை கூட அவனையும் ஒரு காலத்துல அவன் பெருமாண்டத்தை சரணாகதி பண்ணி நான் பண்ண தப்பெல்லாம் உணர்ந்து பெருமாண்ட சரணாகதி பண்ணான்னாக்கா அவனையும் பெருமாள் சேர்த்துக்கிறேன்னு அர்த்தம். அது எதிரிப்படையிலேருந்து வந்த விபீஷணனையும் சேர்த்துக்கிறேன். எப்படி எல்லா இடத்துலையும் பார்த்தோம்னாக்கா பெருமாளுடைய வாத்சல்யமோ பெருமாளுடைய சௌசல்யமோ இது எதையுமே இவ்வளவுதான் அளவிட்டு சொல்ல முடியாதுதான் இருக்கு. இந்த ஒவ்வொரு குணமும் அதே மாதிரிதான் இருக்கு. இந்த குணம் இப்படிதான் இருக்கும், இதுக்கு மேல இருக்காதுன்னு சொல்ல முடியாததாக இருந்திருக்கு. அதையால ஒவ்வொரு ஏக மங்கள குணாதிநந்தம் ஈதற்கு ஈதற்கியாநிதி சுந்தர தோஷ்ணி கிருஷ்ணே ஈதற்கு ஈயான இது இவ்வளவுதான் ஈதற்கு என்பதாக சொல்லச்சு இது சொல்ல முடியாததாக இருந்திருக்குன்னு அர்த்தம். ஆகையால இத வேதமே சொல்றது தேயே சதம் இது நியந்து மனாஹ ஸ்ருதிஹை நைவைஷவங் மனச கோச்சரயித்யுதாஹ. இப்படி இந்த பத்த சொல்லச்சு வேதம் பண்ணி பார்க்கறதான் பிரயத்னப்பட்டு பார்க்கறதான். இந்த எம்பெருமானுடைய குணங்கள்லாம் இவ்வளவு இப்படிப்பட்டது அப்படிப்பட்டதுன்றத சொல்லி பார்ப்போமே எவ்வளவு பெருசா இருக்கும் என்னமா இருக்கும்ன்றத பார்ப்போம்ட்டு பிரயத்னம் பண்ணிட்டான். எப்படி பண்ணிட்டுன்னா இது அளவிட்டு கூற விரும்பிட்டு வேதம் அது கடைசியில அது என்ன பண்ணிட்டோம்னாக்க என்னால முடியல போன்னு சொல்லிவிட்டான். இதுதான் அந்த இடத்துல சொல்றாருங்க. அப்ப சொல்லச்சு இந்த வேத புருஷனாலையும் கூட இதை அளவிட்டு சொல்ல முடியல என்பதாக சொல்ற. இப்ப மனுஷானந்தத்துல இருந்து ஆரம்பிச்சு உபநிஷத்துல ஏகோ மானுஷானந்தா தே சதம் மானுஷானந்தாக
என்றெல்லாம் சொல்லி சொல்ற. இப்ப மனுஷானந்தத்தை வரையறை பண்ணுகிற. என்ன எப்படி வரையறை பண்ற என்ன கேட்டாக்க, மனுஷானந்தம்ன்றது என்ன அப்படின்னு அங்க வரிசையா சொல்ற. யுவாத்யா சாதி யுவாத்தியாயக ஆசிஷ்டோ திருஷ்டோ பலிஷ்ட தஸ்யேயம் பிருத்திவி சர்வாவித்தஸ்ய பூர்ணா ஸ்யாத் ஸ ஏகோ மானுஷ ஆனந்தः. ஒரு மனுஷானந்தம்னா என்னதுன்றத சொல்லி சொல்ற. யுவாத்யா சாது யுவாத்தியாயக, இப்ப நல்ல யுவாவாக இருந்திருக்கான், அவனை காட்டிலும் சாது யுவாத்தியாயகான்னு சொல்லி அந்த யுவாவாக இருந்திருந்தவும் அந்த யுவசப்தத்தினால நல்ல, அதாவது நல்ல ஞாபக சக்தியோட, வயசாகி போச்சுன்னா மறந்து போயிடுறது அந்த மாதிரி எல்லாம் இல்லாமல் ஒரு நல்ல அத்தியனம் பண்ணுவதற்கு தகுந்தவனாக இருந்திருக்கு. அப்படி அது யுவான்னு சொல்லி சொல்ற. அதே மாதிரி சாது யுவாத்தியாயகான்னு சொல்லச்சே தனக்கு சமானமான வயசு உடையவர்களுக்கு இவன் சொல்லியும் கொடுக்கிறவனாக இருக்கணுமா, அவனுக்காகலாம் அதிகமான ஞானத்தை உடையவனாக இருந்திருக்கவன். ஆசிஷ்டா அப்படின்னா ரோகம் இல்லாதவனாக இருக்கிறவன் அர்த்தம். எதை சாப்பிட்டாலும் கல்ல சாப்பிட்டா கூட ஜரிக்கிற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு நிலை. அந்த ஆசீர்வாதத்துக்கு விஷயபூதனாக இருந்திருக்கவன். ஆசிஷ்டா திருடிஷ்டா பலிஷ்டா. திருடிஷ்டன்றது சரீரத்தில் இருக்கக்கூடிய ஒரு பலம், பலிஷ்டா மனோபலத்தினால இருந்திருக்கு. இப்படி சரீரம் மானசம் எல்லா விதத்தினாலேயும் பலத்தை உடையவனாக இருந்திருக்கவன். இவ்வளவு மாத்திரம் இருந்தா போறாது. வித்தஸ்ய பூர்ணாசியான்னு இந்த பிருத்திவி மொத்த பணத்தோடையும் சேர்ந்து மொத்த அதுல இருக்கக்கூடிய தாத்துக்கள் எல்லாத்தோடையும் சேர்ந்து பிருத்திவி முழுக்க ஒத்தந்தான் இருந்துட்டான்னாக்கா அது சயேகோ மானுஷ ஆனந்தாக, அதுதான் மனுஷானந்தம் என்பதாக சொல்றது. ஆகையால சோம்பேறித்தனம் இல்லாமல் காரியத்தை பண்றவன், தேகத்திலையும் மனசுலையும் திருடமுடையவன், தரித்திரனா இல்லாமல் செல்வச்செல்வோட பூமண்டலம் முழுசையும் ஆள்பவனாக ஒருத்தன் இருந்தான்னாக்க, இப்படிப்பட்ட ஒரு அதிசயம் நிறைந்த ஒரு மனுஷன் இருந்தாக வச்சிருந்தவனாக்கா அவனுக்கு வர சந்தோஷம் இருக்கு. அந்த சந்தோஷத்தை ஒரு மனுஷானந்தமாக கணக்கு போட்டிருக்கான். அதுல இருந்து 100 பங்கு மனுஷ கந்தர்வானந்தம், அதுல இருந்து 100 பங்கு தேவ கந்தர்வானந்தம், இப்படி வரிசையா சொல்லிட்டு கடைசியில சயேகோ பிரம்மண ஆனந்தான்னு பிரம்மானந்தத்தை பத்தி வருது. அந்த பரபிரம்மத்தினுடைய ஆனந்தம்னு சொல்ல வரச்சே இவ்வளவுதான் அளவிட்டு சொல்ல முடியாதுதான் இருக்கு. அப்படின்னால ஏதோ வாச்சோ நிவர்த்தந்தே அப்பிராப்பிய மனதாசகான்னு இந்த வாக்குக்கும் மனசுக்கும் அப்பாற்பட்டதாக இருந்திருக்கு. அகையில என்னால இதுக்கு மேல இதை சொல்ல முடியாதுன்னு வேதமே நிறுத்திட்டும் அந்த பிரம்மானந்தத்தை பத்தி, பிரம்மத்தினுடைய இதை பத்தி சொல்லச்சே தேஜேசதம் நிஜந்து மனாஹ ஸ்ருதிர்ஹை நைவைஷவம் மனசகோச்சரயுதாஹ. அப்பா இது சொல்ல முடியாது, நான் பிரயத்னப்பட்டுதான் பார்த்தேன் பிரம்மானந்தம்ன்றது எப்படிப்பட்டதாக இருக்குமோ என்பதை பத்தி பார்த்தோம்னாலே என்னால சொல்ல முடியல. அது வாக்காலையும் சொல்ல முடியாது இருக்கு. வாக்க காட்டிலும் மனசுக்கு இன்னும் மனசால நினைச்சு பார்த்தோம்னா இன்னும் நிறைய விஷயங்கள்லாம் தெரியும். வாங்மனச கோச்சரம் நைவைத்தி உதாக, இந்த வாக்குக்கு மனசுக்கெல்லாம் கோச்சரமாக இது ஆகாது என்பது சித்தமாக தெரிஞ்சிருத்தோம். அப்படிப்பட்ட குணங்களை உடையவனாக எம்பெருமான் எழுந்தருள் இருக்காருன்னு சொல்ற. அயல எம்பெருமானுடைய ஒவ்வொரு குணங்களுமே வாங்க மனசா கோச்சரமாக இருந்திருக்கு. அந்த ஒவ்வொரு குணானுபவமும் இவ்வளவுதான் இப்படிதான் சொல்ல முடியாததாக இருந்திருக்கே. எம்பெருமானுடைய அனந்தமான கல்யாண குணங்கள், அந்த குணங்களை பத்தி சொல்றதுன்றது இருக்க வாக்குக்கும் மனசுக்கும் அப்பாற்பட்டதாக இருந்திருக்குன்னு சொல்ற. ஏகைக மங்கள குணானுபவாபிநந்தம் ஈதிருக்யா நிஜித சுந்தரலோஷ்ணி கிருஷ்ணே தேயேசம் த்விஜினியம் துமனாஸ்ருதிர்ஹை
நைவேகவாங் மனசகோச்சதயித்யுதாஹ. இப்படி இது வரைக்கும் எம்பெருமானுடைய குணங்களை பத்தி விஸ்தாரமா சொல்லிட்டு வந்த இந்த பல சோக்கங்களால இதுக்கு மேல எம்பெருமானுடைய திவ்யங்கள விக்கிரகத்தை அனுபவிக்க போறேன், திருமேனியை அனுபவிக்க போறேன். அந்த திருமேனியை அனுபவிக்கச்சு அந்த திருமேனி விஷயமாக சொல்ற சில ஸ்லோகங்கள் வரிசையா வரப்போறது அற்புதமான அனுபவம். இதுதான் ஆழ்வானுக்கே ஏற்றமானது. அதை நம்ம இனிமேல் அனுபவிக்கிறோம். அப்ஜபாதமரவிந்தலோசனம் பத்மபாடிதலபம் ஜனஞ்சன பிரபம் சுந்தரோர்புஜமிந்திராபதி வந்திஷீயவரதம் வனாத்ரிகம் வந்திஷீய பரதம் வனாத்ரிகம். இந்த திருமாலின் சோலையில எழுந்தது இருக்கிற அந்த எம்பெருமானை அவரை வந்திஷீய என்பதாக சொல்ற அந்த வனாந்திரியில சேவை சந்தித்திருக்கிற அவரை போய் அவரை வந்திஷீய நாம் எல்லாரும் போய் சேவிப்போமாகன்னு அர்த்தம். இது அப்படியே இந்த ஒரு ஸ்லோகம் இருந்துருக்க இது அப்படியே தேவபெருமாள் விஷயத்துல சொன்ன ஸ்லோகத்தை அப்படியே அடியொற்றி வருகிறது. இது மொத்தம் அப்படியே வருது. அதுல அந்த தேவபெருமாளை தான் சுந்தர பாகுவாக எழுந்தல் இருக்கிறேன்னு கூட சொல்லலாம் தோன்றது. ஏன்னா அந்த தேவபெருமாள் விஷயத்துல சொல்லப்பட்ட அந்த இதுதான் இந்த இடத்துலயும் அதே ஸ்லோகங்கள் அப்படியே அதே விஷயம்தான் இந்த சொல்லிருக்கு. இங்க சொல்லி பார்ப்போம். அப்ஜபாதம் அரவிந்த லோச்சனம் பத்ம பாணிதலம் அஞ்சன பிரபம் சுந்தரோர்புஜ விந்திராபதிம் வந்திஷீய வரதம் வனாத்ரிகம். அப்ஜ அரவிந்த பத்மம் இப்படி 3 சப்தத்தினால சொல்லியிருக்கு. அப்ஜம்ன்ற சப்தத்தினாலையும் அப்ஜம்ன்ற சப்தத்தினாலையும் அரவிந்தம்ன்ற சப்தத்தினாலையும் பத்மன்ற சப்தத்தினாலையும் 3 சப்தத்தினாலையும் தாமர புஷ்பத்தை தான் சொல்ற. இதுல சப்தம் தான் வேற வேறையே தவிர அர்த்தத்துல பேதம் இல்லை. இங்க பெருமாளுடைய உள்ளங்கை பாணி இருக்க அது தாமர புஷ்பம் மாதிரி இருந்துருக்குன்னு சொல்ற. பெருமாளுடைய திருவடி அதுவும் தாமர புஷ்பம் மாதிரி இருக்கு. திருமுக மண்டலம் அதுவும் தாமர புஷ்பம் மாதிரி இருந்துருக்கு. இது 3 தான் சேர்த்து இந்த இடத்துல சொல்றேன், வேற ஒன்றும் சொல்லலை. இங்க அதுக்கு ஒவ்வொரு திருமேனில ஒவ்வொரு அவயவத்தை சொல்ல செய்யும் அது தாமர புஷ்பம் மாதிரி இருக்குன்றதுக்கு சப்தத்துல பேதத்தை சொல்லி அப்ஜபாதம் அரவிந்தலோச்சனம், அப்ஜபாதம் அரவிந்தலோச்சனம் அந்த திருக்கண்கள் அது தாமர புஷ்பம் மாதிரி இருக்கு. திருவடிகள் தாமர புஷ்பம் மாதிரியாக இருந்துருக்கு. பத்ம பாணிதல மஞ்சன பிரபம், பத்ம பாணிதலம், பாணிதலம் அந்த பெருமாளுடைய திருக்கைகள். அப்போ அதுவும் தாமர புஷ்பம் மாதிரியாக இருந்துருக்குன்னு சொல்ற. இதே தேவபெருமாள் விஷயத்துல வரதராஜ ஸ்தவத்துல ஆழ்வானே சாதிக்கிற பாணிபாத பதனேட்சண சப்தைஹி அம்புஜான்யபதிசன் வரதத்வம். பாணிபாத வதன ஈட்சண சப்தைஹி அந்த திருக்கைகள், திருவடி, திருமுக மண்டலம், திருக்கண்கள் என்கிற சப்தங்களால அம்புஜான்யபதிசன் வரதத்வம்னு சொல்ற. இந்த சப்தங்களால தாமரை மலர்களையே நீர் தாமலர் மலர்களை நீர் சொன்னதாக அதை பத்தி அது சொல்றது. அப்பதிசன்னா மறைத்து கொண்டு இருக்கிறதாக இருக்குன்னு சொல்ற. இப்படிப்பட்ட நீர் அஞ்சனம் கரிகிரே ரசி சிருங்கம், அந்த ஹஸ்திமகிரி மலைக்கு சிருங்கமாக நேர் இருக்கேன்னு அந்த இடத்துல மங்களாசாசனம் பண்ண தேவப்பெருமாளை.
அதே ரீதியில இங்கேயும் மங்களாசாசனம் பண்றேன்னு அர்த்தம். கைவண்ணம் தாமரை வாய் கமலம் போலும் கண்ணிணையும் அரவிந்தம். கைவண்ணம் தாமரை பெருமாளுடைய அங்க தாமரைன்ற சப்தத்தினால சொல்லியிருக்க. வாய் கமலம் போலன்னு சொல்லச்சே திருமுக மண்டலத்துக்கு கமலம்ன்ற சப்தத்தை சொல்லி சொன்னார். கண்ணிணையும் அரவிந்தம்னு ஆழ்வார் சாதிக்கச்சு. அந்த கண்ணிணைன்றது திருக்கண்கள், அந்த திருக்கண்களும் தாமிர புஷ்பம் மாதிரி இருக்கு. ஆனா அரவிந்தம் இப்போ அரவிந்தம், கமலம், தாமரை என்று மூன்று சொல்லி அந்த தாமரைக்கு சினானிம்ஸ் பர்யாய சப்தங்களை சொல்லி அது மூலமாக பெருமாளுடைய திவ்யாவயங்களை மங்களாசாசனம் பண்ற. அதே ரீதியில அப்ஜபாதம் அரவிந்தலோச்சனம், அப்ஜபாதம் அது அப்ஜம்ன்றதுக்கு அந்த இடத்துல சொன்ன அரவிந்தலோச்சனம் தாமர புஷ்பம் அரவிந்த சப்தத்தினால பத்மபாணிதலமஞ்ச அது பத்ம பாணிதலம்னு சொல்லி சொல்ற. அந்த தாமரை போன்ற செந்தாமரை போன்ற திருவடிகளை உடையவன், அரவிந்தம் போன்ற நீண்ட கண்களை உடையவனாக இருந்திருக்கவர், பத்மம்னு சொல்ற மாதிரி இருக்கக்கூடிய திருக்கைகளை உடையவராக எழுந்தருள் இருக்க. அதுவா பத்ம பாணிதலம்னு சொல்லி சொன்னோம்னாக்க தன்னுடைய திருக்கைகள்ல பத்மத்தை ஏந்தி இருக்கேன்னு சொல்லணும். தேவப்பெருமாளுடைய உத்சவமூர்த்தியினுடைய திருக்கையில பார்த்தோம்னாக்க சின்னதா ஒரு அந்த சேப்பு கல்ல வச்சு ஒரு தாமரை மொக்கு மாதிரி ஒண்ணு இருக்கும். அதுல அதை வச்சு அவர் பத்ம பாணிதலம்னு சொல்லலாம். எங்க சுந்தரபாகுக்கு சொல்லச்சு அந்த பாணி தலத்துல பத்மத்தை உடையவன்னு அர்த்தம் பண்ணோம்னாக்க பத்மன்றது பத்ம ரேகைய சொல்லி அந்த பத்ம ரேகையோட பெருமாள் சேவை சாய்க்கிறேன். சங்க ரேகை பத்ம ரேகைன்னு எல்லாம் சொல்றோமோ இல்லையோ, அந்த ரேகையோட பெருமாள் சாவிக்கிறேன்னு அப்படியும் சொல்லலாம். ஆகையால இதுக்கு இப்படி ஒரு சுந்தரோரு புஜம் ரொம்ப அழகியதாகவும் நீண்டதாகவும் இருக்கிற திருத்தோள்களை உடையவனாக இந்திராபதியும் திருமகள் அதாவது பிராட்டியினுடைய பத்தியாக இருந்திருக்கிற வரதம் வனாத்ரிகம் வந்து செய்ய. அந்த ஹஸ்தகிரியில எழுந்தருளி இருக்கிற வரதம்ன்ற வார்த்தை சொல்லி இருக்கார் பாருங்க. அந்த தேவ பெருமாளையே வனாத்ரியில போய் சேவிங்கோ திருமால் இருஞ்சோலையில இருக்கவராக எழுந்தருள் இருக்க என்று சொல்றார். இப்படி கூட ஒரு ஊர்ல இருக்கிற பெருமாளை இன்னொரு ஊர்ல சொல்ல முடியுமான்னா ஆழ்வார் பாசுரம் நாவாயுளானை நரையூரில் கண்டேன், தேன் கொண்ட சாரல் திருவேங்கடத்தானை நான் சென்ற நாடி நரையூரில் கண்டேன் எல்லாம் சொல்லச்சே. அந்த ஒரு திவ்ய தேசத்துல இருக்கிற எம்பெருமான இன்னொரு திவ்ய தேசத்துல இருக்கிற எம்பெருமானோட ஒப்பிட்டு பார்த்து அவராகவே இங்க சேவிக்கிறது மங்களாசாசனம் பண்றதுன்றது ஆழ்வார்களுடைய ஒரு அனுபவத்துல இருக்கிறபடினால இவரை பொறுத்த வரைக்கும் பூரத்தாழ்வானை பொறுத்த வரைக்கும் அங்க சுந்தரபாகு கூட தேவப்பெருமாளே தான் சுந்தரபாகுவா சேவை சாய்க்கிறாருன்னு சொல்ற. திருப்பானாழ்வார் விஷயத்துல வரைச்சே மந்திபாயோட வேங்கட மாமலை வானவர்கள் சந்தி செய்ய நின்றான் அரங்கத்தரவினையான் என்பதாக சொல்ற. திருவேங்கடமுடியான் வேற ரங்கநாதன் வேற இல்லை. அந்த ரங்கநாதன் தான் அங்க வானவர்கள் சந்தி செய்ய நின்றான் அரங்கத்தரவினான்னு விண்ணவரும் மன்னவரும் விரும்பும் வெற்பன்னு நித்தியசூரிகள்லாம் சுலபமா வந்துட்டு போட்டோம், இவ்வளவு தூரம் கஷ்டப்படுவானோ மலை மேல பாதி தூரத்துல நம்ம இருப்போம்னுட்டு திருவேங்கடமுடியான் எழுந்தருளி இருக்க. அவர் அரங்கத்தரவினையான் அவர் தான் இவர்னு சொல்ற. ஆகையால ஒரு பெருமாளை ஒரு திவ்யதேசத்துல இருக்கிற பெருமாளை மங்களாசாசனம் பண்ணச்சே இன்னொரு திவ்யதேசத்தை எம்பெருமானாக பாவிக்கிறதுன்றது ஆழ்வார்களுடைய சீசூக்கிகள்ல இடம்பெற்றிருக்கிறது நாம பார்த்திருக்கோம். அந்த மாதிரி ரீதியில வரதம்ன்ற சப்தத்தின சொல்றதுனால அந்த வரதம்ன்றவர் சாட்சாத் தேவப்பெருமாள் தான். அந்த தேவப்பெருமாளாவே பார்க்கிறேர் என்று ஒரு அர்த்தம் சொல்லணும். இன்னொரு அர்த்தம் இதுக்கு சப்ஸ்டான்சியேட் பண்றது இந்த தேவப்பெருமாளாகவே சுந்தரபாகு. ஏன்னா ஆழ்வான் தேவப்பெருமாளிடத்துல ரொம்ப ரொம்ப ஈடுபட்டவராக எழுந்தருள் இருந்தார். அதுல கடைசியில சொல்ற அந்த இந்திய சுந்தரபாகுத்தவத்துல கடைசியில வரச்சே ஹரிதவாரண பிருத்திய சமாஹ்வயம் கரிகிரௌ வரதத்வமபூர்விகாம்
திருஷமலம்பய ஏவகி சுந்தர ஸ்புடமதாச்ச பரஸ்ய தமீதிருஷம். இப்ப சுந்தரபாகுவே நீரே அந்த தேவப்பெருமானோட வரதனாக நீர் ஒரு காலத்துல இருந்த கரிகிரோ வரதஸ்தம் அபூர்விகாம், கரிகிரோ வரதனாக நீ இருந்துட்டு அப்புறம் என்ன பண்ணாருன்னா அந்த ஹரிதவர்ண பிருத்தியன்றவருக்கு நீர் கண்ணை கொடுத்தார் நீர். ஆகையால இப்ப சுந்தரபாகுவையே வரதனாக பாக்குறேன், அதுவா வரதன் தான் சுந்தரபாகுவாக இருக்கு, சுந்தரபாகு தான் வரதனாக இருந்துருக்கேன்னு அவர் ரெண்டு பேரையுமா சேர்த்து பாக்குற. ஆகையால இது எல்லாமே அந்த பெருமாளுடைய ஒரு வைபவத்தை சொல்றது. ஆழ்வானுக்கு தேவப்பெருமாளிடத்துல ஈடுபாடு இருந்ததுனால எந்த திவ்ய தேசத்தை எம்பெருமான சேவிச்சாலும் அவருடைய திருக்கண்கள்ல தேவப்பெருமாளாகவே அந்த எம்பெருமானும் சேவை சாதிக்கிறேன்னு ஒரு நிர்வாகம் இந்த இடத்துல சொல்லப்படுகிறது. அப்ஜபாதமரவிந்தலோச்சனம் பத்மபாணிதல பஞ்சன பிரபம். பாணிதலம் அஞ்சன பிரபம்னு சொல்ற அந்த அஞ்சன பிரபம்னு சொல்லச்சே அஞ்சன வண்ணனை அஞ்சனம் புரியும் திருவேணின்னு எல்லாம் ஆழ்வார்கள் சொல்ற மாதிரி பெருமாளுடைய திருமேனி அவர் நீலமேக சாமலனாக எழுந்தருள் இருக்க. ஆகையால மைவண்ணமானவராகவும் எழுந்தருள் இருக்கேன்னு சொல்லி அந்த சொல்றது. இந்த திருவடி திருக்கண்கள் அதே மாதிரி திரு கைகள்லாம் தாமிர புஷ்பம் மாதிரி இருந்தா கூட திருமேனின்றது ஒரு சமுதாயமா எடுத்துட்டு பார்த்தோம்னாக்கா நீலமேக நிபம் அஞ்சன பொஞ்ச சாமகுந்தளம் அனந்த சயந்தான்னு நீலமேக சாமலனாக பெருமாள் எழுந்துள்ள இருக்கிறத வச்சுட்டு இங்க அஞ்சன பிரபம்னு மைவண்ணமாக இருந்துருக்கேன்னு சொல்லி சாதிக்கிறார். அதையும் இந்த இடத்துல ஒரு விஷயம் பார்க்கணும். அதாவது அஞ்சன பிரபம் இந்திராபதிம் வனாத்ரிகம் சுந்தரோருபுஜபிந்திஷிங்கம். இந்திராபதிம்னு சொல்லி சொல்ற. இந்திரான்றது பெரிய பிராட்டியார் சொல்லி சொல்ற. அந்த பெரிய பிராட்டியாருக்கு பத்தியாக இருந்திருக்கிறவர், அந்த பெரிய பிராட்டியாருக்கு பத்தியாக இருந்திருக்கிற அந்த எம்பெருமான் அவர் தான் ஏறு திருவுடையவர்னு அந்த திருமாலின் சொல்ல அழகருக்கு சொல்லி சொல்றார். அவர் சுந்தரோரு புஜம், அந்த திரு கைகள்லாம் பெருமாளுடைய திருமேனி எப்படி இருந்துருக்குன்னாக்கா திரு கைகள்லாம் நீண்டு பருத்து அழகாக இருந்துருக்கும். சுந்தரமான ஒரு புஜம்னு அர்த்தம் அதுக்கு. இப்ப பெருமாள் திருமார்பல பெரிய பிராட்டியார் இருந்துருக்கச்சு எனக்கு என்ன குறை இருக்கு என்று சொல்லும்படியாக அந்த திருமாலின் சோலையில எழுந்தருள் இருந்துட்டு எல்லாருக்கும் அனுகிரகம் பண்ணிட்டு வரதனாக சேவை சாதிக்கிறாராம். இது ரெண்டு விஷயம். பிராட்டி இந்திராபதின்ற வார்த்தைய சொல்லிட்டேன். அந்த இந்திராபதியாக இருந்திருக்கிறவர்னாக்க மாதவன் சொல்லக்கூடியதாக இருக்கிற அந்த சாட்சாத் எம்பெருமான் ஏறு திருவுடையான் பெருமாள் திருமார்பல பிராட்டி எழுந்தருள் இருக்கார். நாம போனோமானாக்கா போன உடனே அந்த பிராட்டியினுடைய கட்டாட்சம் நம்ம மேல விழுந்துருது, முன்ன விழுந்துருது. பிராட்டியினுடைய கட்டாட்சம் விழுந்துருத்தோம்னாக்க அதுக்கப்புறமா பெருமாளுடைய கட்டாட்சம் நமக்கு விழுது. அந்த பிராட்டியினுடைய கட்டாட்சம் பெற்றவன பெருமாள் எந்த சன்னிவேசத்திலையும் அவனுக்கு நிகிரகம் பண்ண மாட்டார், பெருமாள் அனுகிரகம் தான் பண்ணுவார் அவனை. இப்போ பிராட்டி எழுந்தருள் இருக்கிறது நம்ம எல்லாருக்கும் ஒரு பெரிய ஒரு லாபம். அது இந்த லாபத்தை தான் இந்த இடத்துல சொல்லி சொல்றார். இந்திராபதிம் வனாத்ரிகம் வரதம்னு சொல்லி சொல்லியிருக்க. வரதம்னா நம்ம வேண்டின வரன்கள் எல்லாம் கொடுக்குறவ. இப்ப அர்த்திதார்த்த பரிதான தீட்சிதம்னு தேவப்பெருமாளை சொல்லி சொன்னார். அந்த வேண்டிட்டெல்லாம் கொடுப்பவராக இருந்திருக்கிற தேவப்பெருமாள்னு அவர் இங்கேயும் அந்த வரதம்னு சொல்றதுனால தேவப்பெருமாள் தான் சுந்தரபாகுவாக சேவை சாய்க்கிறதுனால வேண்டிற்றவரெல்லாம் கொடுக்கிறவராக இருந்திருக்கார் ஆசிரித்தாளை பொறுத்த வரைக்கும். அப்படி ஆசிரித்தாளுடைய தோஷம் அவருடைய திருக்கண்கள்ல படுமோ அதனால ஒரு கால் கருத வரம் தரும் பெருமாள் வந்தார்னு சொல்லச்சே நாம நினைச்சது மாத்திரத்தினால வரத்தை கொடுக்கிறவராக இருந்திருக்காருன்னு சொல்ல அந்த பெருமாள்ன்றது எப்படி வராது அது ஒரு கால் நம்மளுடைய தோஷத்தை பார்த்து கொடுக்காத போயிட்டாருன்னா என்ன பண்றதுன்னா அங்க இந்திரா பத்தி இருந்துருக்கா, இந்திரா இருந்துருக்கா, மகாலட்சுமி இருந்துருக்கா.
அவளுடைய கட்டாட்சம் பட்டுடுத்தோம்னாக்க, அவளுடைய பரிந்துரை இருந்துட்டோம்னாக்க, அது மறுக்க உண்ணாத பரிந்துரை, மாட்டேன்னு சொல்ல முடியாததான ஒரு பரிந்துரையா போயிட்டு. அப்படின்னால நமக்கு சித்தம் அனுகிரகம்ன்றது, அந்த திவ்ய தம்பதிகளுடைய அனுகிரகம்ன்றது சித்தம். ஆகையால அப்படிப்பட்ட அழகரை, அந்த பருத்த நீண்ட உடையவராக, தோள்களை உடையவராக இருக்கிற அழகரை நான் வந்து செய்ய சேவிக்க கடுவேன் என்பதாக சாதிக்கிறார். அப்படி அந்த இனிமே இதுல இருந்து ஆரம்பிச்சு பெருமாளுடைய திருமேனிய மொத்தத்தையும் ஒவ்வொரு அவயவமாக மங்களாசாசனம் பண்ண போறேன். அதுல ஒரு சமுதாயமா இப்ப மங்களாசாசனம் பண்ணச்சே தாமர புஷ்பத்தை பத்தி சொல்ற. ஆனா இவரே பின்னாடி சொல்ல போறேன், இந்த தாமர புஷ்பமும் பெருமாளுடைய திவ்யாவயவங்களுக்கு ஒப்பாக சொல்ல முடியாததுன்றது அந்த திருக்கண்களை மங்களாசாசனம் பண்ணச்சே சொல்ல போறேன். இருந்தாலும் நம்ம திருஷ்டியில தாமரை ரொம்ப அழகா இருக்குன்னு நாம நினைச்சுட்டு இருக்கிறதுனால அந்த தாமரை புஷ்பம் போல திருக்கண்கள், திவ்யாவயம், அதாவது திருக்கைகள், உள்ளங்கை இருக்கு, அதே மாதிரி திருவடி இருந்துருக்குன்றத சொல்லியும், நீலமேக சாமலனாகவும் இருந்துருக்கிற அந்த சுந்தரபாகுவை, அவர் இந்திரா பத்தி ஏறு திருவுடையனாக எழுந்துள்ள இருக்கிற அந்த சுந்தரபாகுவை நாம எல்லாம் அவர் வண்ணாத்திரிகம் திருமாலின் சொல்லில எழுந்தருள் இருந்துட்டு நமக்கெல்லாம் அனுகிரகம் பண்றவராக இருந்துருக்க அவரை நாம் எல்லோரும் சேவிக்க கடவோம்னு இந்த ஸ்லோகத்தினால சாதிக்கிற. இதுக்கு மேல வரப்போறது எல்லாமே அந்த திவ்யமங்கல விக்கிரகத்தை பத்தி மங்களாசாசனம், ரொம்ப அற்புதமான மங்களாசாசனம். இதை மொத்தம் மனசுல நினைச்சுண்டு அங்க சுந்தரபாகுவை போய் சேவிக்கணும். அந்த சேவிக்கச்சே நமக்கு வரக்கூடிய ஒரு மனோபாவம் இருந்துருக்க, ஆழ்வானுக்கு வந்த மாதிரி நமக்கும் அந்த மனோபாவம் வரணும், பெருமாள் விஷயத்துல பக்தி விசேஷம் வரணும். அதை பிரார்த்திச்சென்று விடைபெறுகிறேன். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமः.